அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். அடுத்து இப்போ இந்த ரமலானுடைய கடைசியில் நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 20 நோன்புகள் முடிஞ்சு அடுத்த கடைசி 10 நோக்கி போயிட்டுருக்குறோம். கடைசி 10 வந்தாலே நம்ம லைலத்துல் கதிர் அப்படின்ற வார்த்தைகள் வந்து அதிகமாக எல்லா இடங்கள்லையுமே புழங்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ அந்த லைலத்துல் கதிர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சார்? அதே மாதிரி இப்போ லைலத்துல் கதிர்னு சொல்கிறதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்கும். இதுக்காக வேண்டி இந்த ஒரு பெயர் காரணம் அப்படின்னு இருக்கும்போது லைலத்துல் கதிர் அப்படின்றதுக்கான அந்த பெயர் காரணம் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, என்ன அடிப்படையில் வந்தது? லைலத்துல் கதிர் என்ற அரபி சொல்லுக்கு கதிர் இரவு அப்படின்னு அர்த்தம். இந்த கதிர்ண்டா என்ன அதை நான் பின்னால் சொல்கிறேன். லைலத்து என்றால் இரவு, கதிர் என்றால் கதிர் இரவு. இப்போ இந்த கதிர் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அரபி மொழியில் 3 அர்த்தம் இருக்குது. ஆனால் 3 அர்த்தமே இங்கே பொருத்தமாக இருக்கிறது தான் நம்மளாம் ஆச்சரியப்படுற விஷயம். இந்த இரவுக்கு 3 அர்த்தத்தில் எந்த அர்த்தத்தை கொடுத்தாலும் சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. முதலாவதாக கதிரி அப்படிங்கிறதுக்கு நிர்ணயம் அப்படின்னு அர்த்தம். கல்லா கதிர் அந்த அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், இந்த குர்ஆனை நம்ம பரக்கத்து பொருந்திய அருள்வளம் மிக்க இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த இரவிலே தான் எல்லா காரியங்களும் நிர்ணயம் செய்யப்படுகின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ எல்லா காரியம் நிர்ணயம் செய்யப்படுறதுனால அந்த இரவில் அப்போ லைலத்துல் கதிர் கல்லா கதிருடைய இரவு அப்படிங்கிறது பொருத்தமாயிருச்சு. அதே போல் கதிர் அப்படிங்கிறதுக்கு சிறப்பு அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஷரப்னு அர்த்தம். இந்த கதராடின்னு சொல்கிறோம் அல்லவா? ஆமாம், துணியில் கதராடை. இது வந்து அரபி வார்த்தை தானே கதிர். கதிர்ன்றா சிறப்புக்குரிய, இந்த கதராடை சிறப்புக்குரிய ஆடை அப்படின்னு தான் அர்த்தம். இந்த அரபி சொல்லு தான் அது. அந்த சிறப்பு அப்படிங்கிறது அங்கே பொருத்தமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் மற்ற காலங்களில் செய்தால் கிடைக்கிற நன்மையை விட அந்த இரவில் செய்யும் பொழுது அதிகமான நன்மை கிடைக்கிறது அல்லவா? அப்போ சிறப்புக்குரிய இரவு ஆயிடுச்சுல. பல மாதங்களை விட 1000 மாதங்களை விடவும் சிறந்தது அப்படின்ற அல்லாஹ் சொல்கிற அளவுக்கு சிறப்புக்குரிய நாள் அல்லவா அது. அதனால் அந்த கதிர் சிறப்பு அப்படிங்கிற அந்த மீனிங் பிரகாரமும் பொருத்தமாக தான் இருக்குது. இன்னொரு அர்த்தம் கதிருங்கிறதுக்கு நெருக்கடின்ற அர்த்தம். இதையும் இறைவன் குர்ஆனில் சொல்லிக்கிறான். இந்த அர்த்தத்திலையும் இந்த வார்த்தையை இறைவன் குர்ஆனில் உபயோகிக்கிறான். அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கஹு, ஒரு ஆளை இறைவன் சோதிக்க விரும்பி அவருடைய ரிஸ்கை இறைவன் நெருக்கடிக்குள்ளாக்கி விட்டால் அப்படின்னு சொல்லலாம். கதரன்னு வருது நெருக்கடி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அந்த அர்த்தமும் இங்கே கொடுக்கலாம், நெருக்கடிக்குள்ளான இரவு. ஏன் அப்படின்னு கேட்டால் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரோஹுன்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த இரவில் மலக்குமார்கள் எல்லாம் வருகை தருகிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மலக்குமாரோட வருகையினால மண்ணுலகமே நெருக்கடிக்கு உள்ளாகிவிட்டது. அதனால் இந்த 3 மீனிங் இருக்குது. 3 மீனிங்கும் பொருத்தமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கலாம்.